ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபேமஸ் ஹிந்தி சீரியல் ஆக்ட்ரஸ் மௌனி ராய் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மௌனி ராய் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஃபிலிம் ஆக்ட்ரஸஸ். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரியல்லையும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். கிருஷ்ணாங்கிற சீரியலில் துளசிங்கிற கேரக்டர்லையும், நாகினிங்கிற சீரியலில் சிவன்யான்ற கேரக்டர்லையும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹீரோயின். சன் டிவியில் ஒளிபரப்பாக்கிக்கிட்டு இருந்த நாகினிங்கிற சீரியலில் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. சன் டிவியில் பார்த்திங்கன்னா நாகினிங்கிற சீரியலில் தமிழில் டப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இது டிஆர்பி ரேட் ரொம்பவே நல்லா ஏறுச்சு. அது இல்லாமல் கலர்ஸ் தமிழ் சேனல்லையும் போட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. நாகினி 4, 5, 6 எத்தனை வந்தாலுமே நாகினி ஒன்று மாதிரி வரலன்னு தான் இன்னுமே சொல்கிறாங்க. காரணமே நம்ம மௌனி ராய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சூட் ஆகும் அந்த சீரியலில். நாகினி சீசன் 1. மௌனி ராய் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28, 1985 பிறந்திருக்காங்க. மேற்கு வங்கத்தில் கூச் பீகாருங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. மௌனி ராய் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹிட்லர் இன் லவ், தும் பின் 2ன்னு 2 ஹிந்தி மூவிஸ் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மௌனி ராய் பார்த்திங்கன்னா ஜனவரி 27, 2022 பார்த்திங்கன்னா சுராஜ் நம்பியாருங்கிறவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த மேரேஜ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஹில்டான் கோவா ரிசார்ட்டில் நடந்திருக்கு. மௌனி ராய் பேரண்ட்ஸ் பேர் பார்த்திங்கன்னா அனில் ராய் அண்டு முக்தி ராய். அவங்க பிரதர் பேர் பார்த்திங்கன்னா முகர் ராய். மௌனி ராயோட கணவர் பார்த்திங்கன்னா சுராஜ் நம்பியார் ஆர்வி காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஜெயின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இவங்க இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறதா நியூஸ் வெளியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.